அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 8ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 12 அணு அமைப்பு வினாவிடைகள். முதலாவது சரியான விடையை தேர்ந்தெடு. 1. கேதோடு கதிர்கள் லேசால் உருவாக்கப்பட்டவை. மின்சுமையற்ற துகள்கள், நேர் மின்சுமை பெற்ற துகள்கள், எதிர்மின்சுமை பெற்ற துகள்கள், மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை எதிர்மின்சுமை பெற்ற துகள்கள். 2. கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது டேஸ் விதியை நிரூபிக்கிறது. தலைகீழ் விகித விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விதி, பொருண்மை அழியா விதி. விடை மாறா விகித விதி. 3. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. 1:8, 8:1, 2:3, 1:3. விடை 1:8. 4. டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது? அணுவை பிளக்க முடியாது, அணுக்கள் முழு எண்களின் விகிதத்தில் ஒன்று கூடி சேர்மங்கள் உருவாகின்றன, தனிமங்கள் அணுக்களால் ஆனவை, ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. விடை தனிமங்கள் அணுக்களால் ஆனவை. 5. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் நிறை எண்ணையும் பெற்றுள்ளன, ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டுள்ளன, ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. அணு எண் மற்றும் நிறை எண் ஆகிய இரண்டும் வேறுபடுகின்றன. விடை ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். விடை அணு. அதாவது அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். அடுத்தது ஒரு தனிமமானது டேஸ் மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. விடை ஒரே. ஒரு தனிமமானது ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது ஒரு அணுவானது டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய துகள்களால் ஆனது. விடை எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான். ஒரு அணுவானது எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகிய துகள்களால் ஆனது. அடுத்தது எதிர்மின் சுமை கொண்ட அயனி டேஸ் எனப்படும், நேர்மின் சுமை கொண்ட அயனி டேஸ் எனப்படும். விடை எதிரயனி, நேரயனி. எதிர்மின் சுமை கொண்ட அயனி எதிரயனி எனப்படும், நேர்மின் சுமை கொண்ட அயனி நேரயனி எனப்படும். அடுத்தது டேஸ் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள். அதாவது எலக்ட்ரான் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள். அடுத்தது புரோட்டான்கள் டேஸ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விலக்கமடைகின்றன. புரோட்டான்கள் எதிர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி விலக்கமடைகின்றன. 3. பொறுத்துக. பொருண்மை அழியா விதி லவாய்சியர். மாறா விகித விதி ஜோசப் ப்ரௌஸ்ட். கேதோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம்ஸ் ஹார்ட்விக். 4. சுருக்கமாக விடையளி. 1. பொருண்மை அழியா விதி வரையறு.
ஒரு வேதிவினை நிகழும்போது உருவாகும் வினை விளைபொருள்களின் மொத்த நிறையானது வினைபடு பொருள்களின் மொத்த நிறைக்கு சமம் என்பதே பொருண்மை அழியா விதியாகும். 2. மாறா விகித விதி வரையறு. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை வீதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன என்பதே மாறா விகித விதியாகும். 3. ஆனோடு கதிர்களின் பண்புகளை எழுதுக. ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன. ஆனோடு கதிர்கள் துகள்களால் ஆனவை. ஆனோடு கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கமடைகின்றன. அவை நேர்மின்னூட்டம் கொண்டுள்ளதால் எதிர்மின்வாயை நோக்கி விளக்கமடைகின்றன. நேர்மின்வாய் கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாயினுள் இருக்கும் வாயுவின் தன்மையை சார்ந்து அமையும். 4. ஹைட்ரஜனை பொறுத்து இணைதிறனை கணக்கிடும் முறையை கூறுக. ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையே அத்தனிமத்தின் இணைதிறன் எனப்படும். உதாரணமாக, ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறில் ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு குளோரின் அணுவுடன் இணைகிறது. எனவே குளோரினின் இணைதிறன் 1. 5. அயனி தொகுப்பு வரையறு. நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்களே அயனிகள் எனப்படுகின்றன. ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றாக இணைந்து எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ முறையே உருவாகும் நேர்மின் சுமையுடைய அல்லது எதிர்மின் சுமையுடைய தொகுப்பு அயனி தொகுப்பு எனப்படும். 6. வேதி சமன்பாடு என்றால் என்ன? வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதி வினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்தில் எடுத்து கூறும் குறியீட்டு முறையாகும். 7. கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக. CO கார்பன் மோனாக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு, NO நைட்ரிக் ஆக்சைடு, PCl5 பாஸ்பரஸ் பென்டாகுளோரைடு. 5. விரிவான விடையளி. முதலாவது வினா, அடிக்கோடிடப்பட்டுள்ள தனிமங்களின் இணைதிறனை காண்க. NaCl இதில் சோடியத்தின் இணைதிறன் 1. CO2 இதில் கார்பனின் இணைதிறன் 4. AlPO4 இதில் அலுமினியத்தின் இணைதிறன் 3. BaNO3 twice இதில் பேரியத்தின் இணைதிறன் 2. CaCl2 இதில் கால்சியத்தின் இணைதிறன் 2. இரண்டாவது வினா, கீழ்காண்பனவற்றின் வேதிவாய்ப்பாட்டினை எழுதுக. அலுமினியம் சல்ஃபேட், Al2SO4 thrice, பேரியம் குளோரைடு, BaCl2, சில்வர் நைட்ரேட், AgNO3, மெக்னீசியம் ஆக்சைடு, MgO. மூன்றாவது வினா, கீழ்கண்ட வினைகளுக்கான முற்றுப்பெறா வாய்ப்பாட்டினை எழுதி அதனை சமன் செய்க. கார்பன் + ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. முற்றுப்பெறாத சமன்பாடு C + O2 gives CO2. சமன் செய்யப்பட்ட சமன்பாடு C + O2 gives CO2. அடுத்தது பாஸ்பரஸ் + குளோரின் gives பாஸ்பரஸ் பென்டாகுளோரைடு. முற்றுப்பெறாத சமன்பாடு P + Cl2 gives PCl5. சமன் செய்யப்பட்ட சமன்பாடு 2P + 5Cl2 gives 2PCl5. அடுத்தது
sulfur plus oxygen gives sulfur dioxide. முற்று பெறாத சமன்பாடு S plus O2 gives SO2. சமன் செய்யப்பட்ட சமன்பாடு S plus O2 gives SO2. அடுத்தது magnesium plus hydrogen chloride gives magnesium chloride plus hydrogen. முற்று பெறாத சமன்பாடு Mg plus HCl gives MgCl2 plus H2. சமன் செய்யப்பட்ட சமன்பாடு Mg plus 2HCl gives MgCl2 plus H2. நான்காவது வினா கீழ்காணும் சமன்பாடுகளை சமன் செய்க. Na plus O2 gives Na2O. இது ஒரு முற்று பெறாத சமன்பாடு. இது சமன் செய்யப்பட்ட சமன்பாடு 4Na plus O2 gives 2Na2O. அடுத்தது Ca plus N2 gives Ca3N2. இது ஒரு முற்று பெறாத சமன்பாடு. இது சமன் செய்யப்பட்ட சமன்பாடு 3Ca plus N2 gives Ca3N2. அடுத்தது N2 plus H2 gives NH3. இதற்கான சமன் செய்யப்பட்ட சமன்பாடு N2 plus 3H2 gives 2NH3. அடுத்த வினா CaCO3 plus HCl gives CaCl2 plus CO2 plus H2O. இதற்கான சமன் செய்யப்பட்ட சமன்பாடு CaCO3 plus 2HCl gives CaCl2 plus CO2 plus H2O. அடுத்தது PbNO3 twice gives PbO plus NO2 plus O2. இது சமன் செய்யப்பட்ட சமன்பாடு 2PbNO3 twice gives 2BbO plus 4NO2 plus O2. மாணவர்களே, இந்த வினாவிடைகளை உங்களது நோட்டில் எழுதி படிக்கவும். நன்றி.